அதனால ஒதுங்கிட்டாரா? எனக்கு பெண்களை கண்டாலே பிடிப்பதே இல்லை. பெண்களை கண்டால் கண்களை மூடு வாலிபர் சங்க தலைவர். அதுல என்னன்னா கண்ணை மூடிடுவாரு. இது நிலையான சுகம் அல்ல, குறிப்பிட்ட சுகம் தான் இதெல்லாம். இவள் வந்து எம் ராஜா கங்காதேவி. இப்படியா இருக்கு ஆள் மண்டே. சரி தம்பி, நான் வந்து விரத்தை எடுத்து ஓதுங்கள். ஓம் சுக்லாபரண வேற இடுப்பு போடுறான்னு நினைச்சாது பள்ளிய பாக்கணும்டா. இல்ல இல்ல தம்பி, பள்ளி வர சொல்லுங்க. வாங்க வள்ளி கண்ணு தங்கச்சி வாடா. பூங்காத நாதஸ்வர ஓசையிலே எல்லோரும் நலவாழ நான் வாழ்த்துகிறேன். 16 பெற்று இவனை உள்ள கூட்டு போ தம்பி. நான் வந்து உங்க தங்கச்சியிட பேசுறேன். இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்களுக்கு என்ன வேலை? ஆடு அறுக்கிற இடத்துக்கு ஐயருக்கு என்ன வேலை? ஐயன் பேசுறா ஏத்து பேசிக்கிட்டே இருக்கா. ஐயா ரொம்ப மோசம். எதையாவது ஒண்ணு சொன்னா சரி போக்க. நீ உள்ள போய் இந்த பிள்ளைய பார்வை பார்த்து விடுற படம். உடலுக்கு உசுருக்கு சம்பந்தம் இல்லாம அலைகிறதா? ஏண்டா வாழ்க பெண்மணியே, பெண்குலத்தின் பொன்விளக்கே வாழ்க, பேரறிவின் பிறப்பிடமே வாழ்க, பூச்சூடி முன்னமர்ந்து புறப்பட்ட பொன்னரசே நீ வாழ்க. கன்னி தமிழ் மண்ணிலே காகத்தியன் புகழ்பாடி சித்திரமம் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்தோதல் கல்வி மனப்பழக்கம் நடையும் நடைப்பழக்கம் என்பது அறிந்து முக நக நட்பது நட்பு அல்ல, நெஞ்சத்து அகநக நட்பதே நட்பு அப்படிங்கிற மாதிரி அந்த நட்பு எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? ராமனுக்கு ஆஞ்சநேயர் எப்படி அந்த உறவோடு இருந்தாரோ அதே போல இந்த அந்த நட்பு, அதே போல குசேலன் மீது எப்படி கிருஷ்ண பரமாத்மா நட்போடு இருந்தாரோ அதே போல அந்த நட்புவாக என்னாலும் வாழ வேண்டும் என்று எப்படி தெரியுமா வாழ்த்து வந்தேன். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு, ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு
ஒரு கூட்டு கிளியாக ஒரு கூட்டு குயிலாக பறந்தாலும் திசைவாரி தெரிந்தாலும் கூடு ஒரு கூடு பட்டு பேடிகள் என்னால் முடிந்தவரை எனக்கு தெரிந்தவரை தெரியாத உடம் கேட்டதுக்கு வந்திருக்கேன். இந்த இடத்துக்கு நீங்க அப்பா மாதிரி நான் புள்ள மாதிரி சரிங்களா? அப்பா மாதிரி புள்ள மாதிரி அப்பா ஸ்தானத்துல இருக்கியே தெரியாத கேட்டதுக்கு நல்லா ஓடுதா கதை உனக்கு எப்படி நான் அப்பா அப்படி நான் முனிவன் ஒரு பேச்சு ஒரு முனிவனை பார்த்து அப்பா முறை வந்து எனக்கு பிடிக்காது. ஒரு பேச்சு முறையே வேணாங்கிறதுக்காகத்தான் நான் வந்து பிரம்மச்சாரியா வந்து நிக்கிறேன். அப்புறம் அப்பா இருந்தா நான் உங்க ஆத்தாளுக்கு நான் புரிஞ்சேன். சரி தெரியாத கருத்து வந்திருக்கேன் பேசுங்க. என்ன கேட்க போறீங்க கேளுங்க. விதவிதமான மொழிகளை கேட்டு மடித்தும் இருந்தாலும் எதை வேணாலும் கேளுங்கன்னு சொல்லக்கூடாதுப்பா. தெரியாத கேட்டு வந்திருக்கேன். தெரியாதத கேட்க கூடாது, தெரிஞ்சதான் கேட்கணும். அப்படியா? தெரியாதத நான் கேட்டு நீ பதில் சொல்ல முடியாம நான் தெரியாத கேட்டு உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கலாம்னு வந்திருக்கேன் நான். அது வேணா நீங்க அதுக்கு மேல சாம்போடான முளம்போடான பாத்துருவோம் பார்க்கலாம். ஆமா பேசுங்க. அவன் சொன்னால அந்த மாதிரி விதவிதமான மொழிகளை கேட்டு மடித்து மறைந்திருந்தாலும் உலகத்திலே யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் ஒரு இனிமையான மொழியினால உங்ககிட்ட பேசணும். ஏன்னா நாடு தமிழ்நாடு, நீ தமிழ் மகள். அதுவும் முருகனுக்காக வந்திருக்கக்கூடிய இடம் குறிஞ்சி நிலம். குறிஞ்சி கடவுள் குமரன். அவன் குமரனுக்கு பிடித்ததே தமிழ் தான். ஏன்னா தமிழான உருவம் தண்டபாணி தெய்வம்னா அருணகிரிநாதரே தமிழான தெய்வம் தான் தண்டபாணி அவன் கலையாகும் பெருமானின் திருமேனி செந்தமிழான உருவம் தான் தண்டபாணி ஓர் ஈராறு கரத்தோடு எண்ணிக்கை வருவது 18. ஆக மெய்யெழுத்துக்கள் 18. சீராக இனம் பிரிந்தால் நேராக சேருவது உயிரிழ 1000 எழுத்து 1. 1000 எழுத்துனா என்ன? அக்கண்ணா 3 புள்ளி வைக்கிறோம் இல்லையா? 1 2 3 3 சேர்த்து ஒரு வடிவம் வேலின் வடிவம் வரும். அது ஏன் வேல் வந்து கூர்மையாகவும் ரொம்ப அகலமாகவும் இருக்கு? காரணம் என்ன? அகலமாகவும் கூர்மையாகவும் பூமியை பார்த்து நேராகவும் அவருடைய கோல் இருக்கும். வேலினுடைய அந்த தன்மை அதுக்கு என்ன அர்த்தம்? அது பகைவரை கொள்வதற்காகவா? இல்லை, பகைவரை ஆட்கொள்வதற்காக. மனிதனுடைய அறிவும் என்னைக்கும் கூர்மையா இருக்கணும். அதே போல அறிவு அகன்று இருக்கணும், அதுலயும் ரொம்ப ஆழமாக இருக்கணும். அதனாலதான் அப்பேற்பட்ட முருகனுடைய அந்த அக்கனா என்ற ஆயுத எழுத்துத்தான் அறிவின் ஆயுதமாக வேளாக இருக்கிறான் தமிழ் கடவுளாக. அந்த தமிழ்தான் உலகத்திலே உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்களாக 18, உயிர்மை எழுத்துகளாக எத்தனை எழுத்து? ஆக மொத்தம் 247 எழுத்துக்களை கொண்டது தமிழ் இனம். அதிலே வல்லினம், மெல்லினம், இடையினம். வல்லினம் என்பது கசட தவற, மெல்லினம் என்பது நம்மன, இடையினம் என்பது எரள வளல. ஆக வல்லினம் என்பது தா, மெல்லினம் என்பது மீ, இடையினம் என்பது இல். மூணையும் சேர்த்தா தமிழ். தமிழ் 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 என்று சொன்னால் அது அமிழ்து அமிழ்து என்று வரும்.
மரா 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 என்று தமிழை சொன்னால் ராமா 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 என்று வரும். அதே தமிழையே வாசி 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 என்றால் சிவா 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 சிவாசி என்று வரும். அதே தமிழையே தாசி 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 தாசின்னா தமிழுக்கு ஒரு ஒற்றுமை. அதே மாதிரி சுடு எழுத்து என்ன எழுத்து? என்னது? தமிழ்ல சுடக்கூடிய எழுத்து சுத்தி. பறக்கக்கூடிய எழுத்து ஈ. ஈ. அதே போல ஒரு பொருளை தூக்கும் தன்மை உண்டான எழுத்து பை. கைய வையி, பையில உள்ள விடு. என்னத்த சாம வாங்கி போடுறோம்லே, அதான் அதான் சொன்னா கோ நோ சோ நோ சோ நோ போ மோ யோ ரோ லோ லோ அப்படின்னு அப்படிலாம் வரணும். சரி, இதெல்லாம் வாய்ப்பாடு. அந்த வாய்ப்பாடு படிச்சிருக்கியா? எல்லாம் தெரியும் சொன்னீங்கல்ல, அதுதான் சொல்ல வரேன்ப்பா. இதெல்லாம் தெரியும் நான் சொல்ல வரல. இல்ல, இதெல்லாம் உங்ககிட்ட நான் தெரியாத உங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நான் வந்திருக்கேன். அதுதான் உனக்கு நான் சொல்லி தந்துட்டே இருக்கேன். சொல்றது தப்பு இல்லை இல்லையா? சொல்லுங்க. கேட்கலாம்ல? கேட்கலாம். அதனால நாடு நமக்கு என்ன செய்தது என்று கேட்கலாம். அம்மா, நாட்டுக்கு நம்ம என்ன செய்யணும்? சரி, நல்லதை செய்யணும். உலகத்துல கோவிலுக்கு போனோம்னா என்ன செய்யறோம்? சாமி போடணும். வெறும் கை வீசிட்டு போக முடியுமா? முடியாது. ஒரு தேங்காய் பழம் வாங்கி சாமிக்கு முன்னால பூசாரிட்ட கொடுத்து, ஐயா தேங்காய் பழத்தை உடைச்சு அர்ச்சனை பண்ணுங்க, சுடத்தை காமிங்க, சாமியை கும்பிடுறேன் அப்படின்னு கும்பிடுறோம் இல்லையா? அந்த மாதிரி தேங்காய் உடைக்கிறோம். அதே போல பன்னீர் அபிஷேகம், பால் அபிஷேகம், நெய் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், தேன் அபிஷேகம். இந்த தேன் அபிஷேகத்துக்கு என்ன ஒரு தன்மை வரும் தெரியுமா? இறைவனுக்கோ இல்லை முருகனுக்கோ இல்லை ஏழுமலையானுக்கோ இந்த தேன் அபிஷேகம் பண்ணோம்னா நம்ம சாரீரம் என்னைக்கு தேன் போல இருக்குமா? அதுக்காக தான் ஆண்டவனுக்கு தேன் அபிஷேகம் பண்றோம். ஒரு பால் அபிஷேகம் பண்றோம். ஏன் பால் அபிஷேகம் பண்றோம்? அம்மனுக்கு பால் அபிஷேகம் பண்றது வழக்கம். நம்ம குடும்பம் பால் போல பொங்கணும். இந்த பால் எப்படி வெள்ளியா இருக்கோ அதே போல உள்ளமும் என்னைக்கு குடும்பம் நல்லா இருக்கணும். வீட்டுக்கு ஏன் வெள்ளி அடிக்கிறோம்? 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலர் மலர். எந்த மலர்? குறிஞ்சி மலர். குறிஞ்சி மலர். இப்ப நான் உங்களை கேட்கறது என்னன்னா, தேங்காய் உடைக்காத ஆலயம் உண்டு. என்ன தம்பி? தேங்காய் உடைக்காத கோயில்களும் இருக்கா இல்லையா உலகத்துல? அதே போல இந்த பாலபிஷேகம் செய்யாத கோவில்களும் இருக்கு. இருக்குல்ல? இல்லாம நாரதன் கேட்பனா? நீங்க கேள்வி கேக்குறீங்களா? ஆமா, கேள்வி கேட்கிற அளவுக்கு அவ்வளவு பெரிய ஆளா நீங்க? வாத்தியாரு மாணவனை பார்த்து கேள்வி கேட்கிறாருன்னா ஏங்க ராஜார் பெரிய ஆளுங்களுக்காக கேட்கிறாங்க? இல்ல, நம்ம சொல்லி கொடுத்தத உள்ள கத்துக்கிட்டானா அப்படிங்கறதுனால வேற ஒண்ணு இல்ல. அதனாலதான் குறி இல்லாத வித்தை குருட்டு விதைகள். அதுக்காகத்தான் தாய் தகப்பனை காட்ட வேண்டும். தகப்பன் குருவை காண்பிக்கின்றார், குரு இறைவனை காண்பிக்கின்றார். அதனால்தான் அன்னைக்கு அண்ணன் ஐயா சொன்னார்ல, தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்விக்க மந்திரம் இல்லை, 1000 உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் இல்லை. பொறுமையில் சிறந்தது பூமியும் உண்டு, பூமியை மிஞ்சும் தாய் மனம் உண்டு, கோவிலில் ஒன்று குடும்பத்தில் ஒன்று, கடவுளும் தாயும் கருணையும் ஒன்று. பின்ன முன்ன போடுறத பின்ன போட்டுட்டேன். எங்கிட்ட முன்ன போட்டாலும் பின்ன போட்டாலும் எங்கிட்ட ஜோடி முடிஞ்சாச்சு. முன்னையும் போடலாம் பின்னையும் போடலாம். முடிவுள்ள சாமாட்டி எப்படி அள்ளி கட்டிக்கிறாரோ அந்த மாதிரி நான் முன்ன போட வேண்டியது பின்ன போட்டுட்டேன். சரி, நான் சரியா முன்ன போடலாம்னு பார்த்தேன். சரி, நீ பின்னாடியே போடுவேன்னு சொல்லி பின்னாடியே போட சொல்லிட்டேன். பரவாயில்ல. அது சொன்னால இக்கலிங்கம் போனாலுமே ஏகலிங்கம் மாமதுரை சொக்கலிங்கம் இருக்கையிலே உண்டு துணைங்கிற மாதிரி, அந்த மாதிரி தூங்கையிலே வாங்குகின்ற மூச்சு சுழி மாறி போனாலும் மூச்சு. இந்த உயிரை வாங்கக்கூடியவன் எவன் தெரியுமா? அவன் தான் யம தர்மன். சரி, எல்லாருடைய உயிரையும் குறிப்பிட்ட நாளே சித்திரகுப்தன் சொல்லும் பொழுது அந்தந்த உயிரை யம தர்மன் வாங்கி செல்லுகின்றார் இல்லையா? சரி, தம்பி இந்த பிள்ளைகிட்ட 2 கேள்வி கேட்டிருக்கேன்.
இப்ப மூணாவது கேள்வியா, யமனையே பிடிச்ச ஒருத்தன் இருக்கான் தெரியுமா? யம உயிரே ஒருத்தன் பிடிச்சான், அவன் யாரு? அதே போல வந்தம்மா பால் அபிஷேகம் செய்யாத ஊரு ஒரு ஊர் இருக்கு. சரி, அது எந்த ஊரு? உன் அறிவுக்கு வேலை கொடுக்குற வேலை, படிச்சவன் தானே. சரி, நல்லா இந்த வயசுல புரட்டாம எந்த வயசுல புரட்டுறது? புரட்டி பாக்குறியா இல்லையா? இல்ல உங்களோட சேர்ந்ததுனால புரட்டி பார்க்கணுங்கிற ஆசை வந்துருச்சு. நாடகத்தை முடிச்ச உடனே புரட்டுற வேலை தான். ஒரு வேர்க்கடலை வாங்கி தின்னோம்னாலும் அந்த வேர்க்கடையை தின்னோன்னு பேப்பரை கீழே வரக்கூடாது. ஆமா, அதை பிரிச்சு நான் படிப்பேன். அது என்ன விஷயம் இருக்கு, அது ஒரு விஷயம் இருக்கும். சரி, அந்த விஷயத்தை பார்த்துட்டா கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதினாரா, அந்த மாதிரி அதெல்லாம் ஒண்ணு இருக்கட்டும், பரவாயில்ல. அந்த மாதிரி பால் அபிஷேகம் செய்யாத ஒரு இடம், அதே போல தேங்காய் உடைக்காம சாமி முறை இடம், அதே போல யமன் உயிரையை வாங்கிக்கூடிய ஒரு தன்மை. நான் எங்க பாப்போம் எல்லாம் இப்படியே ஊருக்கு வம்ப கட்டி விட்டு, எனக்கு பிடிக்காத நாரதர் யாருன்னா நம்ம ஜெயரவிச்ச தெரிஞ்சேன். சத்தியமா சொல்றேன். ஆமா, எல்லா வள்ளியும் பயப்படுறாங்க, இவங்களை போட்டா வரலங்கிறாங்க. நான் ஏன் வந்திருக்கேன்? என்னைய போட்டுக்கிட்டேமா இப்படி இல்லங்க, நல்லா அதுக்கெல்லாம் அப்பா யாரையுமே காமிச்சு கொடுக்க மாட்டேன் நான். இல்ல இல்ல, அந்த தன்மையெல்லாம் பேசுங்க. வேணாம் வேணாம். இல்ல நான் ஏன் உங்கள்கிட்ட பேச வந்திருக்கேன்னா, நான் எதுக்கும் பயந்தத சரித்திரம் இல்ல. வழியில கணம் இல்ல, மடியில கணம் இருந்தால் தானே வழியில பயம். ஆமா, இல்ல அதாவது அது சொல்ல கேள்வி பதில் சொல்லாட்டாலும் ஒன்னும் ஊருக்கார ஏத்துக்கிறா. ஏன்னு கேட்ட சம்பளம் வேணும்னுச்சு. இப்பத்தானே சொன்னேன். தேசாந்திரம் செல்வனுக்கு எதிராக கூட வரும்னா அவன் கற்ற கல்விதான் கூட வரும். அழியாத சொத்து கல்வி செல்வம் தான். ஆமா, அதனால பாலாபிஷேகம் பண்ணாத கோவில் இருக்குல்ல, அம்மா திருச்சி சமயபுரம் மாரியம்மன் சிலை. ஏன்னா இன்னமும் சமயபுரம் மாரியம்மனுக்கு பாலாபிஷேகம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வேப்பமர தூளால செய்யப்பட்ட சிலை சமயபுரம் மாரியம்மன் சிலை. அதனால இன்னமும் சமயபுரம் மாரியம்மனுக்கு பாலாபிஷேகம் பண்ண மாட்டாங்க. பாலாபிஷேகம் பண்ணா சிலை கரைஞ்சிரும். சிலை வேப்பமர தூளால செய்யப்பட்ட சிலை, அதனால கரைஞ்சிரும், சிதைந்து விடும் என்பதற்காக. தேங்காய் உடைக்காத கோயில் இருக்கு, ஸ்ரீரங்க ரங்கநாதர். ஏங்க தேங்காய் உடைக்க மாட்டாங்க? இன்னமும் ஸ்ரீரங்க ரங்கநாதருக்கு தேங்காய் உடைத்து அபிஷேகம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பள்ளி கொண்டு இருக்கின்றார், தேங்காய் உடைத்து அபிஷேகம் பண்ண மாட்டாங்க. அப்படியே அபிஷேகம் பண்ணினால் தேங்காய் பூவால தான் பள்ளி கொண்டிருக்கிறார். யார் பள்ளி கொண்டிருக்கின்றார்கள்? ஸ்ரீரங்க ரங்கநாதர் பெருமாள். ஆமா, உறங்கிக் கொண்டிருக்கின்றார். அதனால அப்படியே அபிஷேகம் பண்ணினால் தேங்காய் பூவால தான் அபிஷேகம் பண்ணுவாங்க. என்னுடைய உயிரை முடிச்ச ஒருத்தர் யாருன்னா, எனக்கு பிள்ளை வர வேண்டும் என்று, குழந்தை வர வேண்டும் என்று சிவனிடம் மருத்துவதியும் மிருகண்டேரும் பிள்ளை வரம் கேட்டாங்க, குழந்தை வரம் கேட்டாங்க. அப்ப சிவனும் பார்வதியும் உங்களுக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்கும் பொழுது, எனக்கு குழந்தை வர வேண்டும் அப்படி என்று கேட்டிருந்தா பரவாயில்ல, எனக்கு குழந்தை வர வேண்டும், ஆனா ஒச்சம் இல்லாம இருக்கணும், அழகா இருக்கணும், ஆண் குழந்தையா பிறக்கணும் அப்படின்னு சொல்லி வரம் கேட்டாங்க. உடனே சிவனும் பார்வதி வரம் கொடுத்தாங்க. எப்படி வரம் கொடுத்தாங்கன்னா, இன்னும் 16 என்று வரம் கொடுத்துட்டாங்க. 16 வயது வந்துருச்சு. யாருக்கு? மார்க்கண்டேயனுக்கு. எமன் உயிரை பிடிக்க போறான். 16 வயசு வந்துருச்சு, எமன் உயிரை பிடிக்க போறான். அப்ப பாசக்கையில போடுறாரு. சிவனுக்கும் சக்திக்கும் தெரிந்து விட்டது. உடனே என்ன பண்றாங்க, இன்னும் 16 வரம் கொடுத்தாங்களே, அந்த உயிரை பிடிக்க வர்றாரு. உடனே அந்த உயிரை பிடிச்சாரு மார்க்கண்டேயர். எமனுடைய உயிரை பிடிச்சது மார்க்கண்டேயர். யார் பிடிச்சா? மார்க்கண்டேயர் பிடிச்சாரு. அப்ப மார்க்கண்டேயர் உயிரை இவரால பிடிக்க முடியல. காமராஜ் தம்பி வெற்றிவேலு மாப்பிள்ளை சிங்கதார பரவாயில்ல, புள்ள நல்லா புரட்டி இருக்கடா. உங்களோட சேர்ந்ததுனாலதான் நான் கூட என்னமோ நினைச்சேன். பரவாயில்ல, தாராளமா உனக்கு 3000 ரூபாய் சம்பளம் தரலாம். ஏன்னா படிப்பது யாரை வரும் பின்னே வரி ஓசை வரும் முன்னே வீணாகாலம் கேட்கிறது. நாரத மொழி வருகிறார் போல் தெரிகிறது. சற்று கவனிப்போம். காலையிலம் கலையாதது நிலையாக
காலகிலம் கதிரில் காத்தி கொள்கிறது வழக்கம் போல இன்றைய யாத்திரை மத்தியிலே மும்மூர்த்திகளை எல்லாம் முறையை சென்று வணங்கி நல்லாட்சி பெற்று வரும் மார்க்கத்தில் பூலகத்திலே வேலிமலை சாரலில் இந்த வேலுவனுக்காக அற்புதமான ஒரு கனியை கண்டு வந்திருக்கிறேன் முருகா. கனி என்றவுடன் எனக்கு பழைய ஞாபகங்கள் தோன்றுகிறது. முன்பொரு கனி கொண்டு வந்தேன். அக்கனி கிடைக்காததால் ஆண்டி கோலமிட்டு பழனிமலையில் நின்றேன். இப்பொழுது கனி கண்டு வந்ததாக கூறுகிறீர்கள். இந்த கனியினால் வேறு எந்த மலைக்கு செல்வது என்று யோசிக்கிறேன். வேலவா, அன்று கொண்டு வந்தேன் ஒரு கனி. அது உண்டால் சிவதரம் கனி. சரி, அந்த கனி உங்களுக்கு கிடைக்கல. சரி, இந்த கனி கண்டாலே பரவசமூட்டக்கூடிய கனி. இந்த கனி உங்களுக்கு கிடைக்க வேண்டும் சரி என்பதற்காகத்தான் அன்று கிடைக்காத ஒரு கனி, உன்னுற கனி கிடைக்கல. சரி, இது பண்ணுற கனி. சரி, அதனால இதாவது கிடைக்கட்டுமே அப்படிங்கறதுக்காக பார்த்து வந்திருக்கிறேன். சரி, சாக்கியம் என்ன? சரி, அவள் ஒரு கன்னி. கன்னி. கன்னி என்றால் நல்ல கன்னி. அதை மனதிலே எண்ணி சரி அவளை கொண்டு வர வேண்டும். சரி, கல்யாணம் முடித்து வர வேண்டும். வர வேண்டும். ஆதியிலே கொடுத்த வாக்கு பாதியிலே நிற்கிறது. வள்ளி 5 வயது சிறுமியாக இருக்கும் பொழுது உன்னை மணந்து கொள்கிறேன் என்று வரம் கொடுத்தேன். இப்பொழுது மங்கை பருவம் அடைந்து என்னை எதிர்நோக்கி உள்ளார். நான் இப்பொழுதே சென்று கடி மனம் புரிந்து தெருக்காட்சி தருகிறேன். செல்லட்டுமா? இப்படியே போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறேன்றீங்க. எவ்வளவு விதியா கடியுடைய மகத்துவத்தை கூறிவிட்டீர்கள். அப்புறம் தாமதப்படுத்தலாமா? ஒரு பைசா வாங்க முடியாது. அப்படியா? சரி, கருமாறி மகன் அல்லவா? சரி, உருமாற வேண்டாமா? உருமாறி செல்ல வேண்டும். உங்க அப்பா சுந்தர சொக்கநாத பெருமானை உருமாறித்தானே தாட்சாயினியை கல்யாணம் புரிந்தார். ஆம், அப்பாவே அப்படி செய்யும் போது நீங்க வேற மாதிரி செய்யுங்க. சரி, எப்படி செல்ல வேண்டும் கூறுங்கள். எப்படி செய்யணும்? எப்படி செல்ல வேண்டும் கூறுங்கள். நல்ல வேலை, இப்படித்தான் செய்யணும். அதை என்னை போய் கேட்காம நீங்க செய்யற எப்படி வேணாலும் செஞ்சுக்குங்க. அது உங்க நோக்கம். தலைகளை செய்வீங்களோ குப்பரை செய்வீங்களோ அது வேற. ஆனா எல்லாம் செய்யறது சரி, திருத்தணிகளை செய்யுங்க. திருத்தணியில் ஆமா, 6ஆம் படை உருவாக வேண்டும். சரி, வேடனாக சென்று வினோதங்கள் பல புரிந்து, சரி, கடிமணம் புரிந்து, சரி, மாந்தர் முறைச்சியாடி சென்று, சரி, பள்ளி மனம் புரிந்து திருமண காட்சி தர. தாங்கள் கூறியபடி அம்மையவள்
வேடுவர் குலத்தை வளர்ந்து வருவதால் ஒரு வேடுவனாக உருமாறி சென்று அவள் மனதில் இடம் பிடித்து கனிமணம் புரிந்து திருக்காட்சி தருகிறேன். அவசியம் திருமணத்திற்கு வாருங்கள். திருமணத்திற்கு வரும்பொழுது மணமக்களுக்கு என்ன கொண்டு வருவேன்? மணமக்களுக்கு என்ன கொண்டு வரணும்னா பூமாலையோடு பாமாலை கொண்டு வரணும். சரி, பூமாலையோடு சரி, பாமாலை பாடி வருவேன். அப்படி பூமாலையோடு பாமாலை பாடி வரும் தங்களுக்கு அறியாத புகழ் மாலை நிலைத்திருக்கட்டும். நான் சென்று திருமணத்திற்குரிய காரியங்களை பார்க்கின்றேன். தங்கள் காணமலை முழங்கட்டும். இந்த வாய்ப்பினை நல்கிய முஸ்லிம்குளம் கிராமத்தார்களுக்கு முதற்கண் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு எனது ஆசானாகிய குருநாதர் செல்வமணி ஐயா அவர்களுக்கும் நன்றியினை கூறி இங்கு நாடக அமைப்பாளராக உள்ள மச்சான் சண்முகராசா அவர்களுக்கும் நன்றியினை கூறி இங்கு தனக்கு நிகர் தானே என்ற வெற்றி முரசு ஒட்டி கொண்டிருக்கின்ற இசையமைப்பாளர் அனைவருக்கும் நன்றியினை கூறி மைக் செட் சிறப்பாக அமைத்துக் கொண்டிருக்கின்ற மைக் செட் உரிமையாளர் ஆபரேட்டர் அவர்களுக்கும் நன்றியினை கூறி இங்கு யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற குளலி 777 யூடியூப் சேனல் ஆபரேட்டர் அவர்களுக்கும் நன்றியினை கூறி சென்று வருகிறேன். நன்றி. இங்கு முருகனாக எடுத்துக் கொண்டிருக்கும் நம்ம சித்தங்குடி. ஆமா, காரணம் ஒரு செய்தியை படிச்சோம்னா அதை உடனே சொல்லிடணும். ஆமா, நமக்குள்ளேயே புதைச்சு வச்சிருக்க கூடாது, மனசுல வச்ச கூடாது இல்லையா? ஆமா. அந்த மாதிரி கேட்ட கேள்விகளுக்கு அற்புதமான முறையில் அழகா நேர்த்தியா பரவாயில்ல. பொய்ய சொன்னாலும் பொருந்த சொல்லணுங்கிற மாதிரி இல்லாம ஆ. மெய்ய சொல்லி அத மெய்யென்றால் உண்மையான வார்த்தையை சொன்னதுனால நன்றி, நன்றி, நன்றி. ரொம்ப பாராட்டுறேன். நல்லா பேசுறீங்க, நல்லா பாடுறீங்க. 4 ஊர்ல சொல்லு. ஆ, நான் வந்து 44 வருஷம் ஆச்சு. ஆ, நீ வேற எம்படி மும்பையில பாத்திருக்கேன் நானு. உன்னைய மட்டுமா நான் பாக்குறேன். சரி. நாளைக்கு உனக்கு ஒரு பிள்ளை வந்து பிறந்துச்சுன்னு வையே, அந்த பிள்ளை வள்ளியா வந்து அவளுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்கு சந்தோஷம். இதே நம்ம ஊருக்கு நான் வருவேன். நன்றி. தெரியுமா? ஆயுசு 150 இருக்கணும். ஏப்பா, இந்த இவங்க எல்லாம் கேளு, தம்பி எல்லாம் டவுசர் போட்டு வாய்ச்சவன் மாப்பிள்ள ஆ, எனக்கு ஆ. கேட்டுக்க. அதே மாதிரி ராமராஜ பாரு, அல்ல நான் சின்ன நாள்ல பார்த்தது. சின்ன நாள்ல பாத்திருக்கேன் என்னைய. அப்ப எனக்கு வயசு என்னன்னு கேட்டுறாரு. மார்க்கண்டைய மாதிரி நானு கிறுக்க பாத்திருக்கேன், அரை கிறுக்க பாத்திருக்கேன், முக்கா கிறுக்க பாத்திருக்கேன். இன்னைக்கு முழுசா ஒரு கிறுக்க பாக்குறேன். ஏமா ஏன்னா அவரை ஆடுவோம். பரவாயில்ல இருக்குன்னு சொன்னா சொல்லிட்டுப்பா. உங்க பேச்சு ஆர்வம்னு சொல்ல வந்தேன். கோழி மிதிச்சு குஞ்சு தாங்க வந்த நோக்கத்தை சொல்லுங்க. குஞ்சு நெலிஞ்சுக்கிட்டு தானே கிடக்கு. இப்ப சொல்லுங்க. சீதை வளரும் போது என்ன வளர்ந்துச்சு? சிவதனுசு என்ற வில்லு வளர்ந்து கொண்டே வந்தது. சரி. சந்திரமதி பிறந்த போதே தாலியோட பிறந்த, பரசுராமன் பிறந்த போது, கோடாரியோட பிறந்த, கர்ணன் பிறந்த போது, கமண்டலோட பிறந்த, கவச குண்டலங்களோடு பிறந்தார். கண்ணகி பிறந்த பொழுது சிலம்போடு பிறந்தார். கால் சிலம்போடு பிறந்தாள். எப்ப கனகவேங்கை பூங்குரத்தியாக குரமகளாக நீ பிறந்தாயோ, உன் கூட சென்று 5 பொருள் பிறந்தது. என்ன? அது என்னென்ன? தொண்டையில, அப்புறம் இதுல சாமிதானே நீங்க. இங்க போறது என்ன? ஒட்டியாம. ஆமா. இங்க போறது என்ன? இல்ல, கருகமணி. இங்க போடுறது நெத்தி சுட்டி, நெத்திச்சூடி. இடுப்பு நெஞ்சில போடுறது இல்ல, தொங்கும் ஆரம். ஆரம், ஆரம். ஆரம் என்றாலே மாலைதான். இடுப்புக்கு கீழே, இடுப்புக்கு கீழே, இடுப்புக்கு ஒட்டியானோ, இடுப்புக்கு கீழே அரைமுடியான கொட்டி எடுத்துங்கடா. அரைமுடின்றான் பாரு, அரைமுடி இருக்கு இந்த வச்சிருக்கேன் பாரு. அந்த மாதிரி இது 5 ஐம்பெரும் காப்பியம் பாங்க. ஆமா. அந்த 5 பொருளோடு பிறந்தவள் வள்ளி அப்படிவாங்க இல்லையா? அந்த பாக்கியம் உனக்கு தான் கிடைச்சிருக்கு. சரி. அந்த பாக்கியம் கிடைச்சதுனாலதான் பூலகத்தை நாரத மகரிஷி உனக்கு ஒரு நல்ல காரியம் செய்ய வந்திருக்கு. எனக்கா? ஏன்னா பெண்களுக்கு 7 பருவம்: பேதை, பெதுமை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் என்று சொல்வார்கள். 7 வகை பருவங்கள். நீ அடைந்திருக்கும் பருவம் மங்கை பருவம். மங்கை பருவம். ஆமா. கல்யாணம் ஆகவில்லை இல்லவா? இல்ல. ஆக பருவம் என்பது பத்திரம், சித்திரம். பாதுகாக்க வேண்டியது பத்திரம். அது வருவது ஒரு முறை சாத்திரம். வரமுறை தவறிவிட்டால் உபகிரமாக. ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும்.
அதுக்கு முன்னால பருவத்தை பக்குவப்படுத்த வேண்டாமா? அதனால இருந்த வீட்டுக்கு விளக்கு, ஒளி தேவை. வறண்ட நிலத்துக்கு நீர் தேவை. நீர் நீர் தண்ணீர் தண்ணீர் தேவை. பசி வந்தவனுக்கு உணவு தேவை. உணவு வேண்டும். நம்ம ஊர்ல சாப்பிட்டோம்ல, அருமையான சாப்பாடு, அற்புதமான உணவு. எங்கிட்டு பிடிச்சாங்களா கோழிய, அற்புதமான சாப்பாடு. அந்த மாதிரி அது எந்த கோழி? கோழி தானே, வான்கோழியானோ அது கோழி தான். அந்த மாதிரி சாப்பாடு. பசி வந்தா தானே சாப்பிட முடியும். ஐயமிட்டு உண்ணு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இந்த இடத்துல அற்புதமான வரன் ஒருவனை பார்த்து வந்தேன். உன்னுடைய அழகுக்கும், உன்னுடைய அறிவிற்கும், உன்னுடைய இளமைக்கும், உன்னுடைய இதுக்கும், எதுக்குன்னா எதுக்கு அந்த சிரிப்புக்கும். சரி சொல்லுங்க. அதை எப்பேற்பட்ட மாப்பிள்ள சொல்லுங்க பார்க்கலாம். சேவல் கூவும் நேரம் ஞானம் ஒலித்தது. அங்கே தேவரின் கோயிலின் பாடலும் ஒலித்தது. ஒலித்தது ஒலி ஒலித்தது ஒலித்தது ஒலித்தது. அப்பேற்பட்ட முருகன் உங்களுக்கே இருந்தாக்குற அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, 7 அண்ணங்க இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இல்லாத அக்கறை உங்களுக்கு ஏன்னு கேக்குறேன். பயம்தான். என்ன பயம்? யாரையும் கூட்டிக்கிட்டு ஓடிட்டியோ? ஓடிட்டு என்ன பண்றது? பெண்களை நம்ப முடியல. திடீர்னு கூட்டிட்டு ஓடிடுறாளுங்க. அவன் எனக்கு புரிஞ்சு கிடைக்கும். அவங்க காலத்துக்கு உள்ள வச்சிருக்காங்க. அது சும்மா உண்டான பிறகு 150 நாடகத்தை வாங்கி வச்சுக்கிட்டு ஓடுறாங்க. அதுக்கு மாத்திரம் எவ்வளவு பெரிய இம்சம் தெரியுமா உங்களை எல்லாம்? அப்படி போக முடியாது நாள் இல்ல. நீ அதுக்காக அந்த மாதிரி போயிருவியோங்கிறதுக்காகத்தான் பயந்தாங்க. ஏன்னா நாங்க வந்து கதை கட்டு போயிடக்கூடாதுல்ல, அதுக்காகத்தான். எதிர்விட மாப்பிள்ள தெரியுமா? சொல்லுங்க பாக்கலாம். உன்னைத்தானே முருகனுக்கு மாலையிடு விளைத்து ஒரு கோலமிடு தஞ்சமென்று நம்பி வந்தாய் மானே இப்பூவெடுத்து ஒரு கோலமிடு. அவங்க அப்பா ஒரு சாம்ப பூசி, அவங்க ஆத்தா ஒரு மலை நீலி, அவங்க மாமன் ஒரு மாடு ஓட்டி. அந்த குடும்பத்துல என்ன பெண் இது நியாயமா? உடம்புல உயிர் போயிடுச்சுன்னா இந்த உடம்பு சாம்பலா போயிடும்பா. பிடிக்கிறேன்னா விட்டுறணும். அப்ப சாம்பல பூசினாரு, அதை பூசினாரு, இதை பூசினாருன்னா. உங்க அப்பா பேர் என்ன? எங்க அப்பா பிரம்மதேவன். என்ன வேலை பாக்குறாங்க? உலகத்துல உயிர்களை 80 லட்சம் ஜீவராஜிகளை படைக்கின்றான். அம்மா கலைகளுக்கு அதிபதி, கல்விகளுக்கு அதிபதி,
உலகத்திலே கல்வி அறிவு தெரிஞ்சுக்கணும்னா கலைவாணியை வணங்க வேண்டும். உங்க மாமா சொல்ல. உங்க மாமா எங்க மாமா சிவபெருமான் என்ன வேலை பாக்குறாங்க? இப்ப சொன்னில கருணாமூர்த்தி. இவங்களுக்கு தான் நல்ல வேலையை கொடுத்துக்கிட்டு உங்களுக்கு என்ன கூட்டி கொடுக்குற வேலையை கொடுத்தாங்க? என்னது? குட்டிக்கார பாருங்கள் கத்திரத்தின் முறையோ என்னரை கட்டு எடுத்தர வாசித்தாலும் பெண் புத்தி பின்னால பீமுட்டி சுமக்கிற புத்தியே சரியா போச்சா இல்லையா? குட்டி கொடுப்பது என் கோத்திரத்தின் கொள்கைதான் பெண்ணே. யாருக்கு கூட்டி கொடுப்பேன்? அறிவில்லாதவருக்கு அறிவை கூட்டி கொடுப்பேன். உத்தமர்களுக்கு நல்ல ஞானத்தை கூட்டி கொடுப்பேன். பாதகர்களுக்கு நல்ல பண்பை கூட்டி கொடுப்பேன். ஆனால் பெற்றோருக்கு தெரியாமல், உற்றோருக்கு தெரியாமல், நல்ல மனுஷனுக்கும் தெரியாம திடீர்னு எவனையாவது கூட்டிட்டு ஓடுறீங்க பாருங்க. அப்பேற்பட்ட உங்களையெல்லாம் என்ன பண்றது? வேணாம். சந்தி சிரிச்சனும் கரும்பு ஒரு மொழி வச்சு வெட்டுறான்னா, கரும்பை வெட்டும் போது ஒரு மொழி வச்சுதான் வெட்டணும். அப்பதான் அது தழுக்கும். இல்லைன்னா என்ன ஆகும்? கரும்புக்கு மொழி வச்சு வெட்டால தழுக்குமா? விதை போடுறதுக்கு அதுதான். அதனாலதான் சொல்றேன், பாத்திரம் அறிந்து பிச்சை இடு, கோத்திரத்தை அறிஞ்சு பெண்ணை கொடு அப்படின்னு இல்லையா? அது மட்டும் இல்ல, தாயை பார்த்து பெண்ணிடு, தரத்தை பார்த்து வரவிடு, நிலத்தை பார்த்து பயிரிடு, நேரத்தை பார்த்து முடிவெடுறாங்க. நேரம் என்ன நேரம்? என் தெய்வம் முருகன் வர வேண்டிய நேரம், உன் புருஷன் வர வேண்டிய நேரம். அவன் தான் மரியாதை எல்லாம் பேசணும். சரி, ஓம் புருஷன் பொண்டாட்டி பொண்டாட்டி புருஷனுக்குள்ள வாடா போடான்னு சொல்லிக்கீங்க. நாடக மனசு விஷயம் நடக்காம போயிருமா? அதனே இப்ப அந்த மாதிரி இந்த இடத்துல முருகைக்குரிய முருகனை நான் தேவரிசி என்பது உண்மையானால் வெற்றிவேல் வெற்றிவேலனை வர செய்து உன்னை சிறையெடுத்து திருத்தணிகையிலே திருமணம் புரிவேன். உனக்கும் முருகனுக்கும் போயிட்டு வர்றேன், மாலையோடு வர்றேன், மங்களமாக. முருகா 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 என்னவா முருகன் வருவாரா? அப்படிதானே சொல்லுவோம். எந்த பெண்ணு பிடிக்கலன்னு சொல்றாளோ அதுதான் அதிகமா பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். முருகன் வருவாரா? என்னை பாப்பாரா? முருகனே சீர்படுத்தி ஆட்கொள்ளும் ஐயனே. முருகா முருகா முருகா. அடுத்த வீடு கட்டினாதான் அப்படி வீடு இல்லாம தான் இருக்கியா? வீடு இல்ல, பிளாட்பாரத்துல இருக்கிற. ஆமா, பிளாட்ஃபார்ம்ல திரியறேன். பஸ் ஸ்டாப்ல ஏன் திரிவாங்களே ஆளுங்க? அந்த எதுக்கு ஆடே எங்க அப்பா இப்போதைக்கு. ஆனா பெட்டிக்காரு, நீங்க ரொம்ப குசும்ப ஓவரா பேசுறீங்க போல. சரி, நானும் சரி வாய் கொடுக்க கூடாதுன்னா ரொம்ப பேசுறீங்களே. அப்புறம் நான் பேசுறேங்க, பெட்டிக்காரெல்லாம் பஸ் டவரே இருக்காது. வாய பாரு, என்னமோ முந்தா நாள் வந்து டவர்ல மாதிரில வர பாக்குற. ஆடேங்க அப்பா வந்தாலும் அப்படியே குமுறுனாலும் அப்படியே குமிரி விடுவாரு. 5 நாளைக்கு நாட நிலுவுக்கு வர முடியாது அப்படி. ஆனா கட்ட நாட்டு கட்ட சரி, அவருக்கு அப்படியே இலவட்டன்னு மனசு நினைப்பு. இலவட்டம் ஓயாப்பி அடி வாங்குறேன் என்று விளங்காங்க. சரி, என்ன சமூகராஜா நினைச்சியா? வாலிப வயசு. அப்ப ஆடி வந்தா பெட்டிக்காருக்கு 16 வயசு, ஆடாம வந்தா 21. ஆடாம எப்படி இருக்கு நீ பாரு. அது வருஷம் முன்னாடியே ஆடிக்கிட்டு இருக்கு. அது தெரிஞ்சதானே உங்களுக்கு? பிறந்ததுல இருந்தா ஆடிக்கிட்டு இருக்கு. என் வீட்டுக்காரர் வந்துட்டாரா? அதுக்குள்ளேயுமே வந்துட்டாரு. காணாம் தவிச்சு போயிட்டு சுத்தமா டவர் கிடைக்காது. வேலைக்குன்னு ஒரு ஆள் வேணும்ல. ஆமா, அந்த பேக்கெல்லாம் நான் தூக்க முடியுமா? தூக்க முடியாதுல. எப்படியும் பேக்க தூக்கினாச்சும் எனக்கு வேலைக்கு ஒரு ஆள் வேணும். அதுக்காக நான் வச்சிருக்கேன். என்ற பஞ்ச இலக்கணங்களை கற்றுணர்ந்து
என்னிலும் மேலாய் அமர்ந்திருக்கின்ற ஆண்டோர் பெருமக்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, வேடனாக வந்ததும் நானே, வேடனாக உருவாடி வந்திருப்பதும் நானே. எனது குருநாதரின் பயிற்சியாலும் எனது முயற்சியாலும் உங்களின் பேராதரவோடு நல்லாசி பெற வருகை தந்துள்ளேன். வருக வருக, நல்லாசி தருக. இதுதான் நாரதற்குரிய திணைவனம் போல் தெரிகிறது. இங்கு நின்று கொண்டு பார்க்கும் பொழுது இந்த நிலத்தின் குளிர்ச்சியும் வனத்தின் வனப்பையும் பார்க்கும் பொழுது நம் தாய் திருநாட்டின் சிறப்பை என்னவென்று வர்ணிப்பேன். தென்னகமாம் இன்பத் திருநாட்டில் மேவியதோ கன்னடத்து குடகுமலை கனிவயிற்றில் கருமாகி அரை காவிரி எனும் தாலியிடம் உருவாகி நீர் வீழ்ச்சி காணாமல் இருக்க சிவசமுத்திர நீர் வீழ்ச்சி எனும் பேரில் நீண்ட வரலாறாய் வண்ணம் பாடி வளர்தென்றல் தாலாட்டு கண்ணம் பாடி அணை கடந்து ஆறுதாண்டா காவிரி பேர் பெற்று அகண்ட காவிரியாய் பின் தவழ்ந்து கரிகாலன் பேர் வாழும் கல்லணையில் கொள்ளிடத்தில் காணும் இடமெல்லாம் தாவி பெருகி வந்து தஞ்சை வளநாட்டை தாயாகி காப்பவளா தனிக்கருணை காவிரி போல் செல்லும் இடமெல்லாம் சீர் நிறுத்தி போர் நிறுத்தி கல்லும் கரியுமாம் கருணையால் எல்லோர்க்கும் பிள்ளை எனாலும் பேச வந்த கண்மணியே வள்ளலே எங்கள் இதயக்கை உசகுல மக்கள் என்றும் எங்கள் இதயக்கணி எங்கள் இதயக்கணி நீங்கள் நல்லாகிருக்கும் நாட்டில் உள்ள நீங்கள் நல்லாகிருக்கும் நாடு முன்னேற எந்த நாட்டில் உள்ள ஏழைகள் வாழ்வு முன்னேற எல்லாரும் உங்க பின்னாலே நீங்கள் நடத்ததெல்லாம் நடத்தவும் கண்ணு முன்னாலே நீங்கள் நல்லாகிருக்கும் நாடு முன்னேற எந்த நாட்டில் உள்ள ஏழைகள் வாழ்வு முன்னேற
இனிய தாயே, மண்ணின் மலையே, மலையின் ஊற்றே, பெண்ணின் பெருமை பேசும் திருநாடே, மும்மலை சூழ்ந்த திரிகோண மலையே, முத்தமிழ் தித்திக்கும் முதுபெரும் நகரே, உன்னை வணங்கி உறவை தொழுகிறேன், என்னை வாழ்த்தி இனிய வரம் தாராய். ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பாடல்.